தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரச்சாரத்தை புறக்கணித்தார் திமுக தலைமை அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தல் வருகிற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. திமுக வேட்பாளராக தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இவர் திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக உள்ளார். இவர் ஈரோடு கிழக்கு தொகுதியை சாராதவர். ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியை சார்ந்தவருக்கே இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று திமுக தொண்டர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். திமுக மாவட்ட துணை செயலாளருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அமைச்சர் முத்துசாமியின் ஆதரவாளரான சந்திரகுமாரே அறிவிக்கப்பட்டார். இவர் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக வெற்றி பெற்றவர். இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது திமுக தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் திமுக வேட்பாளர் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். திமுக தொண்டர்கள் பிரச்சாரத்தை புறக்கணித்தனர். திமுக தொண்டர்கள் பிரச்சாரத்தை புறக்கணித்தது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.